அனைவருக்கும் வணக்கம். ஜென்கதை காலம் காத்திருக்கும். ஜென்கதை காலம் காத்திருக்கும். காலம் காத்திருக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்களே ஐயனே, நீங்கள் காலம் காத்திருக்கும் என்று சொல்கிறீர்களே, எப்படி என்று ஊர் பெரியவரிடம் கேட்டான் அந்த இளைஞன். அதற்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் என்று கூறிவிட்டு பெரியவர் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு மரத்தில் பறவை ஒன்று தன் இணைப்பறவையோடு கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அதே மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் பாம்பு ஒன்றும் வாழ்ந்து வந்தது. குருவி முட்டையிட்டு இரை தேட போகும் சமயம் எல்லாம் பாம்பு வந்து முட்டைகளை தின்றுவிட்டு போய்விடும். ஒரு முறை இல்லை, பல முறை இவ்வாறு நடந்தது. வருடங்கள் பல உருண்டோடின. தங்கள் சந்ததியை விளங்காமல் போவதைக் கண்டு பறவைகள் கவலை கொண்டன. இனிமேலும் இந்த மரத்தில் இருக்க வேண்டாம் என்று தீர்மானித்த பறவைகள் கூடு கட்டி வாழ வேறு ஊருக்கு போய்விட்டன. பறவைகள் இல்லாமல் போன சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் ஊர் மக்கள் அந்த மரத்தடிக்கு வந்தனர். பறவைகள் இருந்ததால் தான் இந்த மரத்தை வெட்டவில்லை. ஏறக்குறைய இந்த மரம் பட்டு போய் விட்டது. ஊர் திருவிழாவிற்கு சமையல் செய்ய இந்த மரம் விறகாகும் என்று சொல்லி அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தனர். பிறகு என்ன ஆனது என்று உனக்கே தெரியும் இளைஞனே என்று கூறிய பெரியவர், காத்திருந்த காலம் தன் பணியை செய்வனே, முடிந்தது என்றார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதை இந்த ஊரில் நீ பிறக்கிறதுக்கு முன்ன நடந்த உண்மையான கதை. முத்தாய்ப்பாய் முடித்தார் பெரியவர். இளைஞன் காலம் காத்திருக்கும் என்பதை அப்போது முதல் நம்ப ஆரம்பித்தான். காலம் காத்திருக்கும், இலையுதிர் காலம் முடிந்து வசந்த காலம். காலம் காத்திருக்கும், இலையுதிர் காலம் முடிந்து வசந்த காலம். நன்றி.